வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம வேணுமா பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு, ஸோ டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க் எடுத்த அனைத்து கம்யூனிட்டிக்குமே பாஸ் என்ற நீதிமன்ற தீர்ப்பு இழுபறியில் இருக்குது. ஸோ புதியதாக நியமிக்கப்பட்டிருக்க அந்த கல்வி அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர்கள் சில முக்கியமான தகவல்களையும் நம் முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு சில முக்கியமான தேர்வுகள் குறித்து ஒரு அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காரு. என்னன்றதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2026 இந்த பிஓ எக்ஸாமு, பிஜிடிஆர்பி எக்ஸாமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி, பிஇஓ, ஸோ இதோடைய தேர்வுகளுடைய தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லாமல் இதை படிக்கிற ஆசிரியர்கள் எல்லாமே குழம்பி போயிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் இந்த தேர்வு தேதியை வழங்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ முதுகலை ஆசிரியருடைய காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு அதிக அளவில் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லோர் மத்தியிலுமே இருக்குது. ஸோ புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் போட்டதுனால அப்படியே ஹோல்ட்லேயே இருக்குது. இதோடைய இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் எகிரி கொண்டதாக இருக்குங்க. ஸோ டிஆர்பியில் ஒரு 4 தேர்வு வந்து அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு உரிய முக்கியமான அறிவிப்பு வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பள்ளிகளில் காலி பணியிடங்களுடைய விவரங்கள் எல்லாமே சேகரிப்புகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை விவரங்கள் அனைத்துமே சேகரிப்பு, பதவி உயர்வு பட்டியல் தயாரிக்கும் பணிகள் எல்லாமே தீவிரமாக நடந்துட்டு இருக்குங்க. விரைவில் இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்த ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழகத்தில் பள்ளிகளில் காலி பணியிடங்கள், ஆசிரியர் விவரங்களை கணக்கெடுக்கும் பணிகள் எல்லாமே நடந்துட்டு வருது. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் கீழ் செயல்பாட்டில் அரசு, நகராட்சி, உயர்நிலை பள்ளிகளில் 1/12/2025 நிலவரப்படி காலியாக உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட விவரங்கள் கோரப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் தங்கள் மாவட்டங்களில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் விவரத்தை தவறாமல் அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை போட்டிருக்காங்க. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களின் விவரங்களை பள்ளி கல்வித்துறை சேகரிக்க துவங்கியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. கல்வி இயக்குநரும் சுற்றறிக்கை போட்டிருக்கு. காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் குறித்த விவரங்கள் 20ஆம் தேதிக்குள்ளார அனுப்பப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் பதவி உயர்வு பட்டியல் மற்றும் இடமாறுதல் கவுன்சிலிங் எல்லாமே நடத்த ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஆசிரியர்களுக்கு நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா 3 கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்றது குறிப்பாக சொல்லியிருக்காங்க. அதில் மிக மிக முக்கியமானது டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனம். 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை விரைவில் நாங்கள் போடுவோம் அப்படின்றது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து 2ஆம் கட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 149 ஜிஓவை ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கைகள் பல லட்சம் பேர் எழுந்திருக்கிறதுனால அது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகளை ரத்து செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தர வாய்ப்பு கொடுப்பாங்க. அடுத்து நிரந்தர ஆசிரியர்கள் தேவை. அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மை பள்ளியில் நிரந்தர பணியிடத்தில் பணிபுரிய தமிழ், ஆங்கிலம், வரலாறு, கல்வி தகுதி, பிஏ, எம்ஏ, பிஎட் கேட்டகரிக்கு ஆசிரியர்கள் வேண்டும். ஓசி, பிசி வகுப்பை சார்ந்த ஆசிரியர்கள் தேவை. டெட் பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. டிபிடிஆர் தேசிய மேல்நிலைப்பள்ளி மயிலாடுதுறை ஆசிரியர்கள் சுயநிதி பிரிவு பணியிடம் முதுகலை ஆசிரியர் தமிழ், எம்ஏ, பிஎட், முதுகலை ஆசிரியர் வணிகவியல், எம்காம், பிஎட், பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல், பிஏ, பிஎட், டெட் 2 தேர்ச்சி, பட்டதாரி ஆசிரியர் கணிதம், பிஎஸ்சி, பிஎட், டெட் 2 தேர்ச்சி, மாண்டிச்சேரி ஆசிரியர் டிப்ளமா இன் மாண்டிச்சேரி ட்ரைனிங், எம்டிடி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபிடிஆர் தேசிய மேல்நிலைப்பள்ளி, மகாநாத தெரு, மயிலாடுதுறை. விண்ணப்ப கடிதங்கள் அனைத்துமே சான்றிதழ்களின் நகல் ஜெராக்ஸ் இணைத்து 25/5/2026 அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாரில் கொடுக்குறாங்க. இது வந்து அரசு
உதவி பெறும் பள்ளிகளில் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை மறக்காமல் கலந்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு என்ன சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே சேலரி தான். எல்லாமே நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.